வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசல் பக்கத்தில் குடுமியான் மலைன்னு ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு சிவன் கோயில் இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலைக்கு மேலே நம்ம இருக்கோம். அதோட வீடியோ ஃபுட்டேஜை நான் ஆட் பண்ணுறேன். ஒரு அழகான ஒரு மலைங்க, ஒரு மிகப்பெரிய அந்த மலையில் அது கீழே வந்து குடைவர கோயில் 1500 வருடம் பழமையான முற்பட்ட ஒரு சிவன் கோயில். இந்த ஒரு பல கோயில் விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, சுமார் 1500 வருஷம் பாண்டியர் காலத்தில் செதுக்கப்பட்ட இசை கல்வெட்டு. இசைக்கு எதுக்கோ கல்வெட்டு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இசைக்கு கல்வெட்டு வச்சது நம்ம தமிழர்கள். அந்த பெருமையை சேர்க்குற இடம் இந்த குடுமியான் மலையில் இருக்கிற இந்த கோயில் தாங்க. அப்படிப்பட்ட இந்த கோயிலில் இருக்கிற மலைக்கு மேலே வந்து ஒரு 2 முருகன் கோயில் இருக்குது. கீழே வந்து வீடு இருக்க அலோடு கிடையாதுங்க. அதனால் நம்ம மேலே போய்ட்டு நம்ம வந்து இருக்கிற விஷயம்லாம் பேசுவோம். கைஸ், இதாங்க இந்த மலை அடிவாரத்துக்கு பிடாரியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. இதான் அந்த மலையோட அடிவாரத்தில் இந்த கோயில் தாங்க இருக்குது. உள்ளே பிடாரியம்மன் இருக்காங்க. இங்கே 2 துவார பாலகர்கள் வந்து இருக்காங்க பாருங்கள். அதோ இந்த வாழை வச்சுக்கிட்டு, கையில் வாழை வச்சுக்கிட்டு ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே இந்த மலைக்கு மேலே தாங்க நம்ம ஏற போகிறோம். நமக்கு தேடி வந்திருக்க கோயில் இந்த மலைக்கு மேலே தாங்க இருக்குது பாருங்கள். சரி, நம்ம இப்போ கீழே இறங்கி நம்ம அந்த மலைக்கு மேலே போகலாம். அந்த மலையோட உச்சியில் தாங்க அந்த கோயில் இருக்குங்க பாருங்கள். அந்த மலையோட உச்சியில் தான் நம்ம தேடி வந்திருக்க கோயில் இருக்குது. வாங்க நம்ம போகலாம். நான் மேலே ஏறி வந்தாச்சுங்க. இங்கே ஒரு சுமார் 1500 வருடத்திற்கு முற்பட்ட ஒரு முருகன் கோயிலானது இருக்குங்க. இது மட்டும் நான் தேடி வரலங்க. இங்கே இந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே தான் உலக புகழ்பெற்ற இசை கல்வெட்டானது இங்கே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற நார்த்தாமலை, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இந்த நார்த்தாமலை சுற்றி இருக்கிற பல மலைப்பகுதிகளில் பல வரலாற்று சின்னங்களானது புதஞ்சு கிடக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் விஜயலட்சுமீஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கும். அந்த கோயிலோட அமைப்பும் இங்கே இருக்கிற கோயிலோட அமைப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மெயின் கோயிலும் அதை சுற்றி வந்து துணை கோயில்கள் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அம்சத்தில் வந்து இந்த கோயிலும் அமைச்சிருக்குங்க. இது வந்து இங்கே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமாக இங்கே காணப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முருகன் கோயிலில் ஒரு தனிப்பட்ட மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுற எந்த ஒரு சான்றும் இல்லைங்க. கைஸ், நம்ம கீழே வந்து ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், சிவன் கோயில், குடுமியான் மலை சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் இதோட ரொம்ப பழமையானதுங்க. கிட்டத்தட்ட 1500 வருடம் பழமையானதுங்க. ஏன்னா இந்த கோயிலை வந்து ஒரு சோழ மன்னரோ பாண்டிய மன்னரோ கட்டலைங்க. ஒரு பாண்டிய மன்னர் கட்டினார்னா அவர் வந்து சீரமைச்சு அவருக்கு அப்புறம் வந்த மன்னர்கள், சேர பாண்டியர், சோழர்கள், அதுக்கப்புறம் பல்லவர்கள், அந்த மாதிரி தொண்டைமான், அந்த மாதிரி எல்லா மன்னர்களும் சேர்ந்து கீழே இருக்கிற கோயில் கட்டியிருப்பாங்க. அப்படி அங்கே வந்து அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் அப்படி தான் கட்டப்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, எப்படி நம்மளோட சித்தனவாசல் தெரியும். இப்போ வந்து நாங்கள் சொல்லியிருப்பேன், அந்த மலைக்கு அங்கிட்ட காமிக்கிறல அந்த மலை தான் சித்தனவாசல் மலைன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு எதிர்த்தாப்புலே இங்கே ஒரு இந்த மலை கோயிலானது இங்கே இருக்குன்னா என்ன அதிசயம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற இதில் வந்து இது இசை தூண்னு சொல்ல இசை குறிப்புகள் இந்தியாவிலே இல்லை உலகத்திலே முதலையாக
இசைக்கு ஒரு வடிவம், எழுத்து வடிவம் கொடுத்து அந்த எழுத்து வடிவத்தை கல்லில் கல்வெட்டாக செதுக்குன ஒரே இனம் நம்ம தமிழ் இனம் தாங்க. அப்படிப்பட்ட அந்த கல்வெட்டு இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் நம்மளோட குடிமியான் மலையில் இருக்கிற இந்த சிவன் கோயில் தாங்க. இது வந்து நம்மளோட இந்த புதுக்கோட்டைக்காரங்களுக்கு தான் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அஜந்தாவுக்கு அப்புறம் ஒரு முக்கியமாக பிரசித்தி பெற்ற ஒரு இடம், புகழ்பெற்ற இடம்னா அந்த சித்தனவாசல் குகை ஓவியங்கள் தான். அது மாதிரி உலகத்திலே முதல்ல இசை கல்வெட்டு இருக்கிற ஒரே இடமும் புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த குடிமியான் மலை தாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை உண்டாக்குதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே விஜயாலட்சுமீஸ்வரம் வீடியோ வந்து கார்டில் கொடுக்குற மேலே ஐ கார்டில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏறுங்க அந்த இடமும் இந்த இடமும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா காமிப்பா கொடுங்களேன். இப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அங்கே தெரியுதா? இப்போ நான் கை வைக்கிற இடத்துல தெரியுதுல்ல, அதுதான் விஜயாலட்சுமீஸ்வரம். அதே மாதிரி நான் கை வைக்கிறேன்ல, அந்த இடத்துல இருக்கிறது தான் சொன்ன சித்தனவாசல். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கடம்பர் மலை. அந்த மாதிரி இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு எதிர்க்க சுற்றிலும் வட்டமாக வந்து இருக்கிறது ஒரு அதிசயம் தாங்க. எப்படிப்பா கைஸ், இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள். இந்த கோயில் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்கணுங்க. இந்த இயற்கை காட்சிக்காகவே வந்து பார்க்கணும். வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே குரங்கோட தொல்லை அதிகமாக இருக்குது. இந்த செப்பல்லாம் போட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம் கைஸ். நம்ம கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த சிவன் கோயிலும் அந்த சிவன் கோயிலோட பேர் வந்து குடிமியான் மலை சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு புராண கதையாக இருக்குது, ஒரு வரலாற்று கதையாக இருக்குது. இது என்னென்னு சொல்லிட்டு இந்த பார்ப்போம். என்னென்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர் பேர், நம்ம இப்போ இருக்கிற ஊர் பேர் குடிமியான் மலைன்னு சொல்லப்படுற ஒரு ஊர் தான். இந்த கோயில் இருக்கிறனால இந்த ஊருக்கு குடிமியான் மலைன்னு வரலைங்க. ஏன்னா இது என்ன வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டியர்களில் முற்கால பாண்டியர்களோட வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதில் வந்து பல்யாக சாலை முடுகுடுமி பெருவழிதுன்னு சொல்லப்படுற ஒரு பாண்டிய மன்னரானது அப்போ வந்து முதன்மையாக அதுக்கு முன்னாடி ரொம்ப இந்த குமரிகண்டம் ஆரம்பித்தான். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு இந்த பகுதிகளை. அப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னர் வந்து அவரோட பேர் வர காரணம் பல்யாக சாலை முடுகுடுமி பெருவழிதுன்னு அவரோட பேர் அர்த்தம் என்னென்னா, இங்கே வந்து இப்போ பல யாகங்களை வந்து நடத்தினால பல்யாக சாலைன்னு ஒரு சிறப்பு பட்டமானது கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த யாகத்தை வந்து இங்கே இருக்கிற இந்த குடிமியான் மலைப்பகுதியில் இருக்கிற இந்த மலையை வந்து நடத்தினதாகவும், அதனால தான் இங்கே வந்து குடிமியான் மலைன்னு சொல்லப்படுற அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு அந்த குடிமியான மலை அப்படின்ட்டு ஒரு பேர் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. வரலாற்று தரவுகள் படி இங்கே இந்த ஊருக்கு பல பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பல பேராக நம்ப போகிற கதை வந்து இப்போ நான் சொன்ன கதை தாங்க.